திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை சிந்தனைகளுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடந்த 3 வாரங்களும் பல்வேறு கருத்துக்களை மையப்படுத்தி சிந்தித்து நம்மையே நாம் குடிலை நோக்கி பயணம் செய்ய தயாரித்திருக்கின்றோம். இன்றைய 4வது வார திருவருகை கால ஞாயிறானது காவியமாகும் கர்ப்பிணிகளின் சந்திப்பு என்ற தலைப்பில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. சந்திப்புகள் பலவிதம், சந்திப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆனால் தனி விதமாக தனித்துவமாக அமைகின்ற சந்திப்புகள் வெகு சிலவே என்று சொல்லலாம். சந்திக்கும் நேரம், சந்திப்பு நேரம் என்று பல்வேறு அலுவலகங்களில், பல்வேறு நிலையங்களில், பல்வேறு காப்பகங்களில், அனைத்து மருத்துவமனைகளிலும், ஆலயங்களில் கூட சந்திக்கும் நேரம், சந்திப்பு நேரம் என்று போடப்பட்டிருக்கும். குறிப்பிட்டு சந்திப்பு நேரத்தை குறுகி வைத்திருக்கின்றார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் சந்திக்கும் நேரம், சந்திப்பின் நேரம் என்று போடும் பொழுது அதில் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க அழைக்கப்படுகின்றோம். வள்ளியில் இருப்பவர்களுக்கு, வேதனையில் இருப்பவர்களுக்கு, அறுவை சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு, பல்வேறு போராட்டங்கள் இருப்பவர்களுக்கு, தனித்திருப்பவர்களுக்கு சந்திப்பு தேவை. அந்த சந்திப்பு ஏன் தேவை? சந்திப்பு ஏன் என்ன வித்தியாசத்தை தருகின்றது என்று பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒன்றை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். உதரத்தில் கர்ப்பிணி பெண்களாக மரியன்னையும் எலிசபெத் அம்மாளும் தாங்கி சென்றார்கள், சந்தித்தார்கள். நாமும் எதையோ தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். 80 வயது மதிக்கத்தக்க பெண்மணி கீழே விழுந்து கையிலே பாதிப்பு, எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்காக உடனே செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, அறுவை சிகிச்சைக்கு விரும்புகிறேன், தேவை என் கை செயல்பாட்டிற்காக, ஆனால் என் குடும்பத்திலிருந்து யாராவது அவனை சந்தித்து என்னோடு இருந்தால் மட்டுமே அந்த அறுவை சிகிச்சையை நீங்கள் தொடங்கலாம் என்று சொல்கின்றார். காரணம், தனியாக இருந்து விட்டேன், என் குடும்ப உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் பல்வேறு தருணங்களில் சந்திப்பார்கள், இப்பொழுது அவர்கள் சந்தித்து உடன் இருந்தால்தான் அறுவை சிகிச்சைக்கு நான் சம்மதிப்பேன் என்று சொல்கின்றார். நாம் தாங்கி இருக்கின்ற ஏக்கங்கள், ஆவல்கள், பல்வேறு காயங்கள், துயரங்கள், சோதனைகள், இவைகளையெல்லாம் சந்திப்பின் பொழுது மகிழ்ச்சியாக, மனநிறைவாக, சக்தியாக மாறுகின்றது. அப்பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியை தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே மீகா இறைவாக்கினர் வெளிப்படுத்துகின்றார். அந்த மக்களுக்கு இறைவனை சந்திக்க வருகின்றார். இறைவன் உங்களுக்கு அருகாமையிலிருந்து சந்திக்க வருகின்றார். நீங்கள் அரசர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நீங்கள் குறைவாக நடத்தப்பட்டு உங்களுக்கு தேவையான உரிமையை கொடுக்காமல் பல்வேறு சூழ்நிலைகளால் அவர்கள், அரசர்கள் தங்களை மையப்படுத்தி உங்களை குறைவுபடுத்தி வாழ்ந்த காலத்திலே, தாவீதுக்கு பிறகு அரசுகள் பிரிந்திருந்த சமயத்திலே மீகா இறைவாக்கினர் அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் தாங்கியிருக்கின்ற அந்த ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட நிலைமை, அதையெல்லாம் காணாமல் போகும். வெளிப்படையாக தெளிவாக சொல்கின்றார். அந்த சந்திப்பு எங்கிருந்து வரும்? அந்த சந்திப்பு பெத்லகேம், எப்ரத்தா, உணவு இல்லம், உணவு இருப்பிடம், அப்பத்தின் இல்லம், அங்கிருந்து வரும். அது ஒரு சிறிய இடமாக பார்வைக்கு இருந்தாலும் அங்கிருந்துதான் பல்வேறு சூழ்நிலைகளில் மீட்பின் வரலாற்றில் உறவுகள், வாழ்வுகள், குடும்பங்கள் இருந்திருக்கின்றன. அங்கிருந்து சந்திப்பு வரும்.
அந்த சந்திப்பு, அந்த அந்த அரசன் உங்களோடு இணைந்து உங்களை சந்தித்து உங்களுடைய அனைத்து தாங்கியிருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அமைதியாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக மாற்றுவார். அந்த செய்தி, நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுக்காக இருக்கின்றேன், நான் இருக்கும் பொழுது எந்த கவலையும் இல்லை என்ற ஒரு செய்தியாக மாறும் என்று சொல்கின்றார். இந்த நற்செய்தியிலே மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். தூக்ககால கர்ப்பிணி பெண், நிறைமாத கர்ப்பிணி பெண். மரியாள் 50 மைல் தூரம், 5 அல்லது 7 நாட்கள் என்று சொல்கின்றார்கள், கடல் மட்டத்திலிருந்து நாசரேத்தை விட உயரமான எலிசபெத் அம்மாள் வசிக்கின்ற அந்த இடத்துல அவள் பயணம் செய்கின்றாள். கர்ப்பிணி பெண்ணாக பயணம் செய்து அந்த 2 கர்ப்பிணி பெண்களுடைய அவள் தாங்கியிருக்கின்ற அந்த உயிர் மட்டுமல்ல தாங்கியிருப்பது, அவள் தாங்கியிருக்கின்றது சிறிய கவலைகள், சில தடுமாற்றங்கள், சிறிய சந்தேகங்கள், சிறிய குழப்பங்கள், இது என்ன நடக்குமோ என்ற பயங்கள், இவையெல்லாம் சந்திப்பின் பொழுது காவியமாக மாறுகிறது. மீட்பின் காவியமாக, மகிழ்ச்சியின் காவியமாக, அமைதியின் காவியமாக, இறைவனின் பிரசன்னமாக மாறுகின்றது. குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த உறுதியான வார்த்தைகள் எலிசபெத் அம்மாள் சொல்கின்றார், பேறு பெற்றவள், ஆசி பெற்றவள், நீ பேறு பெற்றவள், நீ தாங்கியிருக்கின்ற உதரம், உயிர் அனைத்தும் பேறு பெற்றது, நீ நாளைய தினமும் பேறு பெற்றவளாக இருப்பாள், என்னாலும் இந்த உலகத்திற்கு என்று சொல்லி உறுதிப்படுத்துகின்றார். காரணம், இறைவனை நீ தாங்கி இருக்கின்றாய் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, இந்த அருமையான செய்தியை நமதாக்கிக் கொள்வோம். மீட்பின் காவியமாக கர்ப்பிணி பெண்ணின் சந்திப்பு அமைகின்றது. அந்த மீட்பின் காவியம் நம்மிலும் அனுபவிக்கப்பட வேண்டும். பேராயர் புல்டன்ஷீன் தான் 2 கர்ப்பத்தின் சந்திப்பு என்று வெளிப்படுத்த இருக்கின்றார். தன்னுடைய அருமையான ஒரு புத்தகத்திலே வெளிப்படுத்த இருக்கின்றார். அந்த கர்ப்பத்தின் சந்திப்பானது அது கிறிஸ்துவத்துக்கு பிறப்பை கொடுத்தது, மீட்புக்கு, விடுதலைக்கு பிறப்பை கொடுத்தது என்று சொல்கின்றார். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த சந்திப்பை அருமையாக விளக்குகின்றார். மரியாளுடைய பயணம், எலிசபெத் அம்மாளுடைய இல்லத்தை நோக்கிய பயணம், முதல் நற்கரணை பவனி என்று சொல்கின்றார். எலிசபெத் அம்மாளுடைய அந்த ஒரு வரவேற்பு, அரவணைப்பு, அதை வெளிப்படுத்துதலை முதல் நற்கரணை ஆராதனை, முதல் நற்கரணை ஆசீர்வாதம் என்று சொல்கின்றார். அதுதான் இறை பிரசன்னம், மீட்பின், மகிழ்ச்சியின், அமைதியின் பிரசனம் என்று சொல்லலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் பல்வேறு நாடுகளுக்கு சந்திக்க செல்கின்றார். போராக இருந்தாலும், பிரிவினைகள் இருந்தாலும், வன்முறைகள் இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும், அங்கு அவர்கள் தாங்கியிருக்கின்ற அனைத்தும் மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஒரு சமாதானமாக மாறுகின்ற சூழ்நிலைக்கு சந்திப்பின் செய்தியாக, மீட்பின் செய்தியாக செல்கின்றார். துவக்க காலத்திலே அவர் திருத்தந்தையாக ஆகிய துவக்க காலத்திலே அந்த புதன்கிழமை சந்திப்பின் பொழுது ஒரு ப்ராட்டஸ்டன்ட் குருவான ஒரு பாஸ்டர் தன்னுடைய குழந்தையை தூக்கி செல்கின்றார். மாற்றுத்திறனாளியான தன் குழந்தையை தூக்கி சென்று, நான் தாங்கியிருக்கின்ற கவலைக்கு, சோர்வுக்கு, என் குழந்தைய நாளை நாள் எப்படி இருக்குமோ என்ற பல்வேறு வேதனைகளை, துயரங்களை தூக்கி சென்று அங்கு நிற்கும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து அருகாமையில் வந்து அந்த குழந்தையினுடைய நெற்றில் முத்தமிடுகின்றார். இந்த பேராசிரியர் இறையலாளா சொல்கின்றார், இது விண்ணகத்தின் முத்தம், மோட்சத்தின் முத்தம். திருத்தந்தையுடைய நான் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கியிருந்தேன், இன்று திருத்தந்தையுடைய சந்திப்பு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு அமைதியை எனக்கு தாங்கி செல்கின்றேன். அவர் சொல்கின்றது, எவ்வாறு எலிசபெத் அம்மாள் மரியாளுக்கு சொன்னது போல, நீ ஆசீர்வாதம், நீ தாங்கி இருக்கின்ற குழந்தை ஆசீர்வாதம்,
உங்களுடைய நாளைய நாளும் ஆசீர்வாதம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்கின்றார். நீங்களும் நானும் யாரை சந்திக்க வேண்டும் இந்த வாரத்தில் கிறிஸ்து பிறப்பு நாளிலே? யார் சோர்வை, சோகத்தை, துயர்வை, கண்ணீரை, தனிமையை, வருத்தத்தை, நோயை தாங்கி இருக்கின்றார்கள்? நீங்களும் நானும் அவளை சந்திப்போம். சந்தித்து நீ ஆசீர்வாதம், நீ தாங்கியிருப்பது ஆசீர்வாதம், நீ இறைவனுடைய நாளை ஆசீர்வாதம். காரணம் அந்த இறைவன் உனக்காக உன்னோடு இருக்கின்றார் என்று உறுதிப்படுத்துவோம். ஆமென்.